வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவராப்படம் சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம், காசேவகுல பண்டார வேதாச்சாரியா திருப்பாரமபடம் சரணம், காஷாயோகுரி தவத்திரு கனராமனகுரி திருப்பாரமபடம் சரணம், பரபம்ம சுரபம் பைரேஸ்வரி நரரி பாபாஜி திருடைய அப்படம் சரணம். ஓம் ஸ்ரீம் கால பைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சவண பைரேஸ்வரி ஓங்கிலிம் யோகபேஷபஜம் சங்குரு பைரவாய் மங்கலம். ஓம் ஸ்ரீம் குருமாய் ஜெகன்மாதாபிதா பரபம்ம சுரப வீரபைரவம் திருடைய அப்படம் சரணம். அங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திரி விஷ்ணு ததாவாரா नक्षत्र विष्णुरेवसा योग सकान्नम श्री विष्णु माया जगत गुरु गुरुपरमा गुरु विष्णु गुरुदेव महेश्वरा गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमो नमः. जयंती मंगला मंत्रकाली भद्रकाली कपाली दुर्गा क्षमा शिवारात्रि स्वाहा सुधा नमस्ते. महादेवी च विद्महे विष्णु पत्नी च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम शिवनध्वजाय विद्महे सोलस्ताय धीमहि तन्नो भैरव प्रचोदयात्. இன்னைக்கு தேதி வந்து 11ஆம் தேதி 6ஆம் மாதம் 2/2/6 வியாழக்கிழமை, குரு மங்கள வாரம். இந்த குரு மங்கள வாரம் அனைவரும் நான் என்ன சொல்லுவேன்னு அடிக்கடி 7 மணிக்கு பிறகு சூரியன் மறைஞ்ச பிறகு சுவர்ண ஆகாஷ்ண பைரவர் பூஜையும் புவனேஸ்வரம்பாள் பூஜையும் குபேரலட்சுமி பூஜையும் கண்டிப்பாக வீட்டில் வந்து இரவில் செய்வது பலம் அதிகம், வேகம் அதிகம். கண்டிப்பாக காயத்ரி மந்திரமாவது சொல்லுங்கள், ரொம்ப விசேஷமாக காயத்ரி மந்திரமாவது கண்டிப்பாக குரு மங்களவாரம் அன்னைக்கு செய்வது, அது சூரியன் மறைஞ்ச பின் செய்வது கொஞ்சம் வலிமை அதிகம், பலம் அதிகம். அதனால் இன்றைக்கி வந்து விசேஷமான ஒரு நாள். அதனால் இன்றைக்கி வந்து குரு மங்களவாரம். இன்றைக்கி தேதி வந்து 11ஆம் தேதி 6ஆம் மாதம் 2/2/6 வியாழக்கிழமை காலை மணி 8:30 மணி போல் ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாய ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசிகால பைரவி பைரவருடைய ஆன்மீக தகவல். இந்த சதஸ் வந்து 147வது சதஸ். நேற்று நான் வந்து இந்த காசி யாத்திரையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். காசிக்கு போய் நாங்கள் என்னென்ன செய்தோம், என்னென்ன பொருள் கிடைத்தது, என்னென்ன யாகங்கள் செய்தோம், என்னென்ன பூஜைக்கு நாங்கள் செய்துவிட்டு வந்தோம் சொல்லி நாங்கள் வந்து காசியை பற்றி நான் கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருந்தேன். அடுத்த முறை நீங்கள் காசிக்கெல்லாம் போகும்போது இது உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும், ஒரு எடுத்துக்காட்டோ ஒரு வழிகாட்டியாவது உங்களுக்கு இருக்கும். இதை நீங்கள் பின்பற்றலாம். 2வது முக்கிய விஷயம் வந்து இந்த சிராத்த காரியம். நம்மளுடைய இந்து சனாதன தர்மத்தில் 6 விதமான வழிபாடு முறைகள் உண்டு. அதாவது அகத்தியர் மாமுனிவும் சரி, ஆதிசங்க ஆச்சாரியரும் சரி, நம்ம வழிபாட்டில் வந்து 6 மதமாக வழிபாடை வந்து பிரித்தாங்க. சைவர்கள் சிவபெருமானை கும்பிட்றது, அப்புறம் வைணவர்கள் மகாவிஷ்ணு பரமாத்மாவை கும்பிட்றது மூலமூர்த்தியாக, அப்புறம் சாத்தம் அம்பாலை வந்து மூல விக்கிரமாக வைத்து மூலமூர்த்தியாக வச்சு கும்பிட்றது. அது வந்து தாந்திரிகம் முறையும் கூட ஆகும். அம்பாலோட ஆகம் வந்து தாந்திரிகம் கூட சொல்லுவாங்க. கணாபத்தியம் வந்து விநாயகர் மூலமூர்த்தியாக வச்சு கும்பிட்றது. அப்புறம் கௌமாரம் வந்து சிவசுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமான மூலவராக வைத்து பூஜிப்பது. அதன் பின் வந்து சூரிய நாராயண வந்து ஆதி மூல கடவுளாக வைத்து பூஜிப்பது. இந்த மாதிரி 6 விதமான வழிபாட்டில் வந்து எல்லாரும் செய்தாலும் இதுக்கெல்லாம் மூல பிரகிருதி முக்கியமான ஒரு பூஜை என்பது நம்ம முன்னோர்கள், நம்ம மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுக்கு நம்ம கொடுப்பது தர்ப்பணம், எளிய முழுசை தர்ப்பணம், சிராத்தம், 3வதாக பிண்ட வைத்து சிராத்தம் பண்ணுவது, 3வதாக திலாயாகம், வருஷத்துக்கு ஒருமுறை எல்லாரும் திலாயாகம் செய்வது. ஆனால் நம்மளுடைய வழிபாடு வழக்கத்தில் என்ன ஒன்று இருக்குன்னா, யார் ஒருத்தவங்க வந்து தூர்மரணம் அடைந்தால் மட்டுமே வந்து திலாயாகம் செய்யுங்க, ராமேஸ்வரம் காசிலாம் போய்ங்க அப்படின்னு ஒரு வழக்கம் வச்சுருக்காங்க. ஆனால் என்னோட ஒரு கருத்து என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை உங்கள் முன்னோர்களுக்கு நீங்கள் உங்கள் நம்பிக்கையான குருமார்களை வைத்து நீங்கள் திலாயாகம் செய்யலாம். விண்டம் கூட பிடிக்க வேணாம், கருப்பில் ஒரு 500 கிராம் 100 கிராம் 500 கிராம் கூட போதும். கருப்பில் வெள்ளை கலந்து திலாயாகம் மூல மந்திரம் தான் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் பெரிய அளவாக செய்தாலும் சரி, சின்ன பின்னுங்க இரும்புல செய்தாலும் சரி. ஆனால் திலாயாகம் 108 முறை ஆபத்தை நீங்கள் உட்காந்து கும்பம் வைத்து சில யாகம் பண்ணி அதன் மேல் பைரவர் யாகம் செய்தீங்க சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய பலன் பூர்த்தி ஆகும். இந்த முன்னோர்கள் வழிபாடு பூர்த்தி ஆகலைன்னு சொன்னால் உங்களோட இட வழிபாடு எதுவுமே உங்களுக்கு பூர்த்தி ஆகாது. நான் சொல்ல வேதமே சொல்கிறேன். அதனால் வந்து இந்த வழிபாடை நான் வந்து இந்த முன்னோர்கள் செய்கிற இந்த வழிபாடு எப்படி எளிய முறை தர்ப்பணம், வீட்டுக்கு வெளியே வரும் இடது கையில் வலது கை வேணால் இடது கையில் எல்லாம் கருப்பல் வெள்ளில் வைத்து ஒரே காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய் வித்மஹே மம ஜென்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகதி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ர பிரஜோதியார். இவ்வளோதான். இந்த மந்திரத்தை சொல்லி 108 முறை சொல்லி
அந்த கையில் அந்த கருப்பல் வெளில வச்சு ஒரு மந்திரம் சொல்லும் போது சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி சொல்லி நீர் வர்க்கம் பண்ணலாம். இப்போ 108 முறை நீங்கள் சொல்லலாம். இல்லை எனக்கு வேலையின் காரணமாக 108 முறை சொல்ல முடியலன்னா பரவாயில்ல, ஒரு 9 முறையாக சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே வாளியில் அந்த தீர்த்தத்தை அந்த தர்ப்பண தீர்த்தத்தை முடித்த பின் தொட்டு கும்பிட்டு அந்த வாளி தீர்த்தத்தை கொண்டு போயிட்டு ஒரு மரம் வேரில் இல்லை செடி ஓரத்தில் நீங்கள் ஊற்றணுமே தவிர ஆற்று ஓரத்தில் ஊற்றாதீங்க. அது பெரிய தவறு. ஏன்னா கருப்பல் வெள்ளல் கலந்த தண்ணி ஆற்றில் நீங்கள் ஊற்றும் போது அதை சாப்பிட்ற மிருகங்கள் சின்ன சின்ன மீன்கள் கர்ப்பம் கலைந்தால் கர்ப்பதோஷம் உங்களுக்கு சேரும். அதான் கர்ப்பசிரிகள்லாம் இந்த கருப்பல் வெள்ளில் சாப்பிட மாட்டாங்க. ஆண்கள் சாப்பிடலாம், உடம்பு இருக்கும். ராத்திரியில் கருப்பல் வெள்ளி ஒரு டீஸ்பூன் நல்லா அலசி ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டா அந்த எலும்பு பலம் பெறும். ஆனால் பெண்களும் சாப்பிட்லாம். ஆனால் கர்ப்பமாக இருக்கும் போது மட்டும் கருப்பல் வெள்ளில் சாப்பிடக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கர்ப்பம் கழிவதற்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது கர்ப்ப தோஷமாக நம்மளுக்கு வரும். அதனால் எப்பயும் இந்த எள்ளு தண்ணி இறைச்சது ஆற்றுல விடாது. அதே பிண்டம் அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த பிண்டத்தை சில பேர் பிடித்து காக்கைக்கு வைங்க, பசுமாடு கொடுங்க. அது பெரிய தப்பு. காக்கைக்கு நீங்கள் கொடுக்கணும்னா சுத்தமான சாப்பாடு கொடுங்க, ரொட்டி போடுங்க. பிண்டத்தை நீங்கள் செய்து பிண்டத்தை நீங்கள் காக்கைக்கு கொடுக்கக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. காக்கை கர்ப்பம் கலைந்தால் தோஷம். அதே மாதிரி பசுமாட்டு கொடுங்கன்றாங்க. அதான் பெரிய தவறு. பசுமாட்டுக்கு என்ன பிடிக்குமோ, எந்த பில்லோ கோரப்பில்லோ இல்லை அதுக்குள்ளே பேலட்டோ அதுக்கு பிடிச்ச சாப்பாடு வாங்கி கொடுங்க. நீங்கள் செய்த இந்த தர்ப்பணம் பிண்டத்தை பசுமாட்டுக்கோ யாருக்கும் கொடுக்காதீங்க, மிருகத்துக்கு கொடுக்காதீங்க. அந்த மிருகத்தோட அந்த கர்ப்பம் கலைந்தால் அது உங்களுக்கு கர்ப்ப தோஷம் சேரும். சரி, இப்போ கிரீன் நமசிவாய வைரவ சிவம். இப்போ இது எளிய முறையில் தர்ப்பணம். அது ஒரு ஆண் பெண்ணிலையும் பெண் பிள்ளையும் 12 வயதுக்கு மேலே 96 தடவை ஒரு வருஷத்துக்கு தர்ப்பணம் செய்யணும். ஆனால் 96 வகை தர்ப்பணம் இருக்குது. ஆனால் 96 தடவை நம்ம தர்ப்பணம் செய்யணுமா. அது 12 வயதுக்கு மேலே உள்ள ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும். அப்போ தான் அவங்களோட அந்த ஜாதகம் பலம் அதிகமாக ஏற்படும். ரெண்டாவது என்னோட குரூப்பில் எல்லாத்துக்கும் இந்த பிண்டம் நான் 2 பிண்டம் வச்சு தர்ப்பணம், எளிய முறை செய்ய தர்ப்பணம். அந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா, காயத்ரி மந்திரம் மட்டும் சொல்லி தர்ப்பணம், எள்ளுந்தண்ணி மட்டும் இறைப்பது. அது விதி. ரெண்டாவது விதி 2 பிண்டம் வைத்து தர்ப்பணம் பண்ணுறது. பிண்டம் மம ஜென்மே மாதுரு வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி சம தர்ப்பயாமின்னு எள்ளு தண்ணி அரிப்பது. அது அம்மா வர்க்கம். ரெண்டாவது பிண்டம் ஓ மம ஜென்மே பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமின்ட்டு 2 பிண்டம் வச்சு செய்வது. இது எளிய முறையில் செய்கிற தர்ப்பணம். அதன் பின் இந்த 5 பிண்டம் வச்சு நான் சொல்லியிருந்தேன். அதன் பின் 5 பிண்டம் எப்படி பிடித்து தர்ப்பணம் பண்ணுறதுன்ட்டு அது கூட நான் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ இந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு என்னோட பழைய குரூப்புக்காரங்க நம்ம பேர் இந்த தர்ப்பணம் இந்த யாகங்கள்லாம் சொந்தமாக செய்கிறவங்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னு சொன்னால், இந்த 5 பிண்ட மந்திரம் நாம் சொல்லி கொடுக்கும்போது பிண்டம் மம ஜென்மே ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி. பிண்டம் நம்ம ஜென்ம ஆத்மாவுக்கு தான் நம்ம வைக்கணும். ஏன் நம்ம உடம்புக்கு ஒரு ஆத்மா இருக்குது இல்லையா, நம்ம ஆத்மாவுக்கு நம்ம பிண்டம் வைக்கலைன்னா சிராத்தம் பூர்த்தி ஆகாது. சிராத்தம் இந்த முறை சில பேர் நான் கேட்காத முறையாக இருக்கலாமேன்னு சில கேட்கலாம். நீ காயாக்கு உஜ்ஜினி அழகப்பாத் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது பிண்டம் குருமார்கள் உங்கள் ஜென்ம ஆத்மாவுக்கு தான் பிண்டம் வைப்பாங்க. அதில் ஒரு சின்ன திருத்தம். இதை கேட்குற என்னோடய பழைய குரூப்புக்காரங்களுக்கு இப்போ புதுசாக நான் சொல்லிக் கொடுக்க நினைக்காதீங்க. இது ஏற்கனவே ஒன்றுது. ஆனால் இப்போ தான் நான் சொல்லிக் கொடுக்கணுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வந்ததால் நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன். இந்த மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமிக்கு முன்னால் ஒரு பிண்டம் வைக்கணும். அதுதான் சேத்திர பிண்டம். சேத்திர பிண்டம் என்பது என்னன்னா, அந்த இடத்துக்கு ஒரு பிண்டம் நீங்கள் வைக்கணும். அதான் சேத்திர பிண்டம். இப்போ நீங்கள் காசிக்கு போகிறீங்க வச்சுங்களேன், அந்த காசி மண்ணுக்கு ஒரு பிண்டம் நீங்கள் வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஓம் சேத்திர பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நமஸ்தர்ப்பயாமின்ட்டு பிண்டம் நீங்கள் வச்சிட்ட பிறகு தான் அதன் பின் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி 2வது பிண்டம் வைக்கணும். இது என்ன ஒரு சின்ன ஒரு வித்தியாசம்னா, ஜென்ம ஆத்மா பிண்டத்துக்கு முன்னால் சேத்திர பிண்டம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இப்போ நீங்கள் எடுத்துக்காட்டு, நம்ம எப்படி இருந்தாலும் பூமியில் உட்காந்து தான் செய்வோம். உட்காந்து செய்ய முடியாதவங்க நாக்காலில் உட்காந்து செய்வாங்க தர்ப்பணம். வயசான தந்தையர்கள்லாம் அப்படி அவங்க செய்யும் போது பிண்டம் ஓம் சேத்திர பிண்டம் தர்ப்பயாமி ஓம்
சுதாதேவி நமஸ்தர்ப்பயாமி சொல்லி எள்ளும் தண்ணி கண்டிப்பாக இறைக்கணும். அதன் பிறகு தான் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமி 2ஆம் பிண்டம். 3ஆம் பிண்டம் மம ஜென்ம நித்திய மாத்ரு பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி சமர்த்த 2ஆம் பிண்டம். 3ஆம் பிண்டம் மம ஜென்ம திவ்ய மாத்ரு பித்தர்கள் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி தர்ப்பயாமி. 4ஆவது பிண்டம் மம ஜென்ம காருண்ய மாத்ரு பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி தர்ப்பயாமி. 5ஆவது பிண்டம் மம ஜென்ம ஆக்சுவலி இது 6ஆம் பிண்டம், சேத்திர பிண்டத்தோடு சேர்த்து இது 6ஆம் பிண்டம் வரும். ஓகே, இப்போ அடுத்தது மம ஜென்ம நட்சத்திர கோஸ்திர ரிஷி பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம தர்ப்பயாமின்ட்டு நீங்கள் 6ஆவது பிண்டம் வைக்க. இதெல்லாம் கொஞ்சம் வித்தியாசம் இல்லை. இது நான் இந்த வரைக்கும் எந்த ஒரு பழைய குரூப் 2015 வாட்ஸ்அப்பில் சேர்ந்து நான் இந்த சிராத்தம் சொல்லிக் கொடுத்தேன் பார்த்தீங்களா, இந்த தமிழ் முறைப்படி சொல்லிக் கொடுக்கும் போது இந்த சேத்திர பிண்டத்தை நான் சொல்லிக் கொடுக்கல. அதனால் மொத கேட்குறவங்க இதை தடுமாற வேணாம். என்னடா அது ஒரு ஐயா என்ன எப்படி அறிவுக்குறுக்கள் எப்படி ஒரு புது பிண்டம் கொண்டு வந்திருக்காருன்னு இல்லை. இது சாஸ்திரத்தில் உண்டது. நான் இது பிறகு அவங்க நல்ல ஒரு இந்த தர்ப்பணங்கள் செய்து நல்ல ஒரு கற்றுக்கிட்ட பிறகு இதை சொன்னால் அவங்க தடுமாற மாட்டாங்க. ஆரம்பத்தில் நம்ம சொன்னால் கண்டிப்பாக தடுமாறும். நான் ஆரம்பத்தில் எப்படி தான் சொல்லிக் கொடுத்தேன். முதல் வாட்ஸ்அப்பில் தர்ப்பணம் ஒண்டி எளிய முறையில் ஒரே காயத்ரி மந்திரம் சொல்லி தர்ப்பணம் ஒண்டியை செய்யுங்க. செஞ்சுட்டு நீங்கள் பலன் பார்த்த பிறகு அதுமாதிரி 2 பிண்டம் வச்சு செய்யுங்க. அதன் பின் 5 பிண்டம் வச்சு செய்யுங்க. அதன் பின் 10 பிண்டம், அதன் பின் 20 பிண்டம், அப்போ மொத்தம் 30 பிண்டம் வச்சு நம்ம இப்போ ஒரு பிண்டம் எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணியிருக்கேன். அது என்ன பிண்டம்னா, பிண்டம் மம ஜென்ம ஆத்மா பிண்டம் தர்ப்பயாமிக்கு முன்னால் இந்த பிண்டம் நீங்கள் கொடுக்கணும். இதுதான் சேத்திர பிண்டம். அந்த மண்ணுக்கு உள்ள என்னென்ன ஆத்மாக்கள் முத்தி பெறாமல் இருக்குதோ அந்த ஆத்மாக்கு நீங்கள் பிண்டம் நீங்கள் வைக்கணும். அது சேத்திர பிண்டம். அந்த தயவுசெய்து இதை கேட்டு தடுமாறிட வேணாம். என்னடா இப்படி சொல்லிட்டு நினைக்க வேணாம். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் ஏற்றுக்கணும். ஏன் சொன்னால் இந்த சிராத்தம் பூர்த்தி ஆகலைன்னா உங்களோட வழிபாடு என்றைக்குமே பூர்த்தி ஆகாது. முன்னோர்கள் ஆசீர்வாதம் இல்லைன்னா நம்மளோட வழிபாடு கண்டிப்பாக நம்மளுக்கு பூர்த்தி ஆகாது. ரொம்ப முக்கியம். ரொம்ப இது முக்கியம். நான் அடிக்கடி அதான் சொல்வேன். எப்பயுமே நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் வழிபாடு செய்தாலும், எத்தனை கோயிலுக்கு நீங்கள் போய் இறங்கினாலும், என்ன நீங்கள் யாத்திரை செய்தாலும், முன்னோர்கள் வழிபாட இந்த தர்ப்பணம், இந்த சிராத்தம், திலாயாகம் வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் செய்யலைன்னா கண்டிப்பாக நீங்கள் பூர்த்தி ஆகாது. வாரத்துக்கு ஒரு முறை தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யணும். ஒரு 7 நாள் ஒரு நாளில் ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி உங்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கணும். மாதத்துக்கு ஒரு முறை 30 பிண்டம் வச்சு சிராதம் பண்ணணும். அது வாரம் செஞ்சாலும் நல்லது. வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நீங்கள் திலாயாகம் கண்டிப்பாக செய்யணும். திலாயாகம் எல்லா குருக்களும் செய்வாங்க. அவங்க சொந்த இடம் வச்சுருப்பாங்க, இல்லை கோயிலுக்கு வீடியோ வச்சுருப்பாங்க, இல்லை கோயிலில் மண்டபத்தில் கூட செய்வாங்க, இல்லை அவங்க சொந்த வீட்டில் கூட செய்வாங்க. இப்போ நம்பிக்கையான குருக்களுக்கு உங்களுக்குன்னு ஒரு குருக்கள் இருப்பார், உலக குருன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு நம்பிக்கையான. அப்போ அவர்கிட்ட நீங்கள் சொல்லி இந்த மாதிரி எங்கள் முன்னோர்களுக்கு கண்டிப்பாக இந்த சிராத்த காரியம் கண்டிப்பாக நாங்கள் செய்யணும் ஐயா. ஆனால் இப்போ வழக்கத்தில் ரொம்ப பேர் படம் மட்டும் வைத்து படையல் போட்டால் போதும்னு நினைக்கிறாங்க. அது வேணாம். நீங்கள் படையல் போட்டு படையல் செய்யணும், உங்கள் நம்பிக்கை நான் குறை சொல்லலை. ஆனால் இந்த சிராத்த காரியம் வேதபூர்வமாக செய்வது ரொம்ப சிறந்தது. இப்போ எல்லாம் நினைக்கிறாங்கன்னா, இந்த படம் வச்சு படையல் செஞ்சுட்டா நம்மளோட கடமை முடிஞ்சு நினைக்கிறாங்க. அதுதான் பெரிய தவறு. அது உங்கள் நம்பிக்கை. படம் நம்ம எண்ணெய் படத்தை தான் வச்சு படையல் செய்கிறோம், தேங்காய் வச்சு சாமி போட்டால் அவங்க போய் சேர்ந்துடும், அது அவங்க நம்பிக்கை. ஆனால் வேதபூர்வமாக நீங்கள் குருமார்களை வைத்து இல்லை சொந்தமாக கற்றுக்கிட்டு இந்த சிராத்தம், இந்த தர்ப்பணம் சிராத்தம் திலாயாகம் வருஷத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக திலாயாகம் கண்டிப்பாக செய்யணும். செஞ்சால் தான் இந்த முன்னோர்கள் முன்னோர் வழிபாடான தீர்த்தார் கடன் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும். நீத்தார் கடன்னா உங்களுடைய கர்ம கடன் உங்கள் முன்னோர்களுக்கு செய்கிற தர்ப்பணத்துக்கு பேர் தான் கர்ம கடன். அதான் நீத்தார் நினைவோடு நெருங்கிடவாய் நாம் அளிக்கும் நீத்தார் எல்லுடன் நுனில் தற்பை யாவுமாய் மூத்தார் துதிப்பாரி மூலவரை நான் பணிவோமே என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. தமிழில் மாற்றி சொல்கிறேன். வேத மந்திரம் வேறு இருக்குது. தமிழில் உங்களுக்கு மாற்றி சொல்கிறேன். நீத்தார் நினைவோடு நெடுங்கிடவாய் நாம் அளிக்கும் நீத்தார் எல்லுடன் நுனை தற்பை யாவுமாய் மூத்தார் துதிப்பாரி மூலவரை நாம் பணிவோமேன்ட்டு தமிழில் நான் சுத்த தமிழில் நான் மந்திரத்தை மாற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இது அர்த்தம் என்னென்னா, முன்னோர்களுக்கு நீங்கள் நினைவோடு நீங்கள் எள்ளும் தற்பையும் வைத்து தர்ப்பணம் பண்ணுங்கன்னு சொல்லி தமிழ் மந்திரம் சொல்லுது.
தமிழ் மந்திரம் உங்களை அழகாக சொல்கிறது பார்த்தீங்களா? அப்போ இது அர்த்தம் என்னென்னா, நம்ம எந்த ஒரு வழிபாடு செய்தாலும், என்ன ஒரு பூஜை செய்தாலும் கண்டிப்பாக முன்னோர் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதான் இந்த எனக்கு இந்த வட இந்தியாக்காரங்களுக்கு தர்ப்பணத்துக்கு இந்த விஷ்ணு பாதம் ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த விஷ்ணு பாதம் தர்ப்பணம் செய்வாங்க, தர்ப்பணம் சிராத்தம்லாம் செய்வாங்க. குஷி கரண்டி, அது தர்ப்பண கரண்டி. இதெல்லாம் காசியில் தான், வட இந்தியா காசி, அழகாபாத், உஜ்ஜினி இந்த மாதிரி இடங்களில் தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எல்லாரும் வீட்டில் வாங்கி வைத்து அதை பூஜிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப குறைவு. தமிழ்நாட்டுக்காரங்க தெரியாது நான் சொல்ல. தமிழ்நாட்டுக்காரங்க குஷி கண்டினா என்னென்னு கேட்குறாங்க, விஷ்ணு பாதம்னா என்னென்னு கேட்குறாங்க. அப்போ அதெல்லாம் நம்மளுக்கு ஏன் இதை மக்களுக்கு இன்னும் அறியாமல் ஏன் இருக்கிறாங்க? ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாச்சு. எல்லா வீட்லேயும் தர்ப்பண கரண்டி சொல்லப்பட்ட குஷி கரண்டி இருக்கணும், விஷ்ணு பாதம் இருக்கணும். எளிய மொழி செய்கிற பிரம்ம யாகம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். எளிய மொழியில் ஒரு படி கருப்பல் வெள்ளல் வைத்து திலாயாக கூட நீங்கள் சொந்த வீட்டுக்குள்ளேயே உங்கள் ஒரு சின்ன அக்னிகுண்டத்தை கூட நீங்கள் செய்யலாம். இந்த மூல மந்திரம், காயத்ரி மந்திரம் மட்டும் கற்றுக்கிட்டு அழகாக செய்யலாம். அதேமாதிரி கணபதி ஹோமம் செய்யலாம் சிம்பிளாக. நீங்கள் இதெல்லாம் நீங்கள் ஏன் நான் செய்யணும்னு கேட்குறவங்க இருக்கட்டும், ஒரு மத்தியில் இருந்தாலும் நீங்கள் இதெல்லாம் செய்து என்ன பலன் பார்த்தீங்கன்ட்டு நீங்கள் உணரதான் முடியும். நம்ம காமிக்க முடியாது இல்லையா? இறைவனை கூப்பிட்ட காமிக்க முடியும் இல்லையே? ஒரு வழிபாடு செய்து பலன் பார்க்கும் போது தான், இந்த வழிபாடு நம்ம செய்தோம், இந்த பலன் நம்ம பார்த்தோம் சொல்லி மக்களுக்கு அது புரிய வரும். அதனால என்ன சொல்கிறேன்னா, இறை வழிபாடு என்பது நம்ம ஒரு குருக்கிட்டேருந்து நம்ம கேட்டு அறிஞ்சு அதை செய்யும் போது நம்ம தடுமாறாமல் நம்ம செய்வோம். அதாவது குரு வழி இல்லாமல் எந்த மந்திரம் சித்திக்காது. இப்போ நான் சொல்கிற மந்திரம்லாம் குரு வழிபாடு முறை. நான் முன்னோர்கள்லேருந்து கற்றுக்கிட்டு இறைவன்கிட்டேருந்து ஆசீர்வாதம் வாங்கி அதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, நீங்கள் அதை காதலை கேட்டு அதை செயல்படுத்தும் போது உங்களுக்கு பலன் கண்டிப்பாக சித்திக்கும். பலன் கண்டிப்பாக. ஆனால் நம்ம எதுவுமே எந்த ஒரு பூஜையும் நம்ம எடுத்தும் சரியாக செய்ய முடியாது இல்லையா? அதில் பல தடங்கள் கொடுக்கும், அதில் பல ஒரு அறியாமல் சில தப்பு கூட செய்வோம். அதில் எந்த தோஷம் வராது. செய்யும் போது கண்டிப்பாக எல்லோரும் தடுமாற தான் செய்வாங்க. இது கரெக்டாக செஞ்சுருக்குமா இல்லை தப்பாக செஞ்சுருக்குமான்னு எல்லாரும் கண்டிப்பாக கொஞ்சம் மிஸ்டேக் பண்ண. அதுக்காக நம்மளை சாமி தண்டிச்சிருமா, முன்னோர்கள் நம்மளை அப்படி மட்டும் தயவுசெய்து நினைக்காதீங்க. நீங்கள் செய்ய தான் அந்த வழிமுறைகளை கரெக்டாக நீங்கள் கற்றுக்குவீங்க. ஒரு தப்பை நீங்கள் திருப்பி செய்யும் போது அதோட உண்மையான தத்துவத்தை நீங்கள் உணர்ந்துருவீங்க. அந்த கரெக்டான முறையை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அதை சொல்லி திருப்பி இன்னொருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது இன்னும் அதை நீங்கள் பலமாக நீங்கள் கற்றுக்குறீங்க, தடுமாற மாட்டீங்க. ரொம்ப அழகான மந்திரங்கள் தர்ப்பண மந்திரங்கள்லாம் இருக்குது. தர்ப்பண மந்திரங்கள்லாம் இருக்குது, தமிழில் இருக்குது, அழகான மந்திரங்கள்லாம் இருக்குது. நீங்கள் செய்து பார்க்கணும். எடுத்தோடனே இது எனக்கு கிடைக்குமா நினைக்க வேணாம். செய்யாமல் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இறை வழிபாடு மட்டுமே. இப்போ நீங்கள் பாருங்கள், பாத யாத்திரை போகிறாங்க, எவ்வளோ பெரிய பேண்ட்ஸ் காடி வாங்கினாலும் பாத யாத்திரை நடந்து தான் போகணும். பேண்ட்ஸில் போய் இறங்க முடியாது. பெரிய BMW விலை உந்த காடி வாங்கினாலும் பாத யாத்திரை போகும்போது நடந்து தான் போக முடியும் கோயிலுக்கு. BMW போய் இறங்க முடியாது. இறைவன்ட்ட நம்ம அந்த சாநித்தியம் அந்த கடமையை நம்ம கடைப்பிடிக்கணும். நம்பிக்கை பக்தி ரெண்டு கண்டிப்பாக இருக்கணும். நம்பிக்கை பக்தி ரெண்டு கண்டிப்பாக இருக்கணும். ஒருத்தவங்க அப்படி தான் இந்த சிராத்தத்தை 2015 நான் சொல்லிக் கொடுத்துருக்கும் போது அவங்க கனவுல ஒருத்தவங்க சொன்னாங்க, கனவுல எனக்கு நிறைய சின்ன குழந்தைங்களாம் கனவுல வராங்கய்யா சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆனால் அதுக்கு முன்னால் கனவு இல்லை. எப்போ இந்த சிராத்தத்தை நான் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க கேட்டு செஞ்சுட்டு இருக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு கனவுல வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா தப்பாக வச்சுக்காதீங்கம்மா, நீங்கள் ஏதாவது அபார்ஷன் பண்ணியிருக்கிறீங்களா குழந்தை? ஆமாய்யா, நான் சில குழந்தைங்க அபார்ஷன் பண்ணேன். அப்போ அந்த ஆத்மாக்கள் உங்கள்கிட்ட பிண்டங்கள் எதிர்பார்க்குமா? அவங்க ஒரே அழுந்துட்டாங்க. ஐயோ ஐயா, தெரியாமல் நான் செஞ்சுட்டுமே ஐயா, அது மிகப்பெரிய ஒரு பாதகம். பரவாயில்லம்மா, நீங்கள் அதை இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தர்ப்பணத்தை நீங்கள் செய்யுங்கம்மா. செஞ்சுட்டு அந்த குழந்தைங்க கண்டிப்பாக ஆத்மா சாந்தி அடையும், உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு பிறக்கும். அதே மாதிரி அவங்க அந்த சிராதத்தை ஒரு 6 மாதம் செஞ்சுட்டு அப்புறம் ரோமம் செஞ்சாங்க, திலாயாகம் செய்கிறாங்க. செஞ்ச பின் அந்த கனவு நின்றுது. அதன் பின் அவங்களுக்கு சில நன்மைகள் நடந்தது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சில குடும்பத்தில் சில நல்ல நிகழ்ச்சிகள் நடந்தது. இன்னும் செஞ்சுக்கிட்டு வராங்க. வாரத்துக்கு ஒரு முறை அவங்க என் கூட காசியில் இந்த குஷி கண்டியும்
விஷ்ணு பாதம் தட்டும் வாங்கிட்டு போனாங்க. நான் தான் கூப்பிட்டு போனேன். செட்டியார் கடவுள் கடை இருக்குது காசியில், அங்கே போய் வாங்கி கொடுத்தேன். அம்மா நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்க. ஆனால் அவங்களுக்கு கொண்டு வாங்கலை, அவங்க அக்கா தங்கச்சி மொத்தம் 5 பேர்த்துக்கு வாங்கினாங்க விஷ்ணு பாதத்தட்டும். அவங்க சொன்னால் அவங்க அக்கா தங்கச்சி கற்றுக்கிட்டாங்கன்னா சொன்னாங்க, இல்லை கற்றுக்கல, அவங்க என்கிட்ட வந்து நான் சொல்லிக் கொடுக்கும்போது கொஞ்சம் இதாக பேசுனாங்க, எப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் பேசுனா என்னைக்கா ஒரு நாள் அவங்க உணரும் போது அவங்க இது தேவைப்படுமே, இப்போ வாங்கி வச்சுருக்கேன் வீட்டில், அவங்க கண்டிப்பாக ஒரு நாள் உணரும் போது அவங்க இதுவும் கற்றுக்க வரும்போது நான் கண்டிப்பாக அவங்களுக்கு இப்போயே நான் வாங்கி வச்சுக்கிறேன், அப்போ அந்த டைமில் நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நல்ல மனுஷன் பாருங்கள், நம்ம அக்கா தங்கச்சிக்கு நம்ம வாங்கி வச்சுருக்கணும். அவங்களும் ஒரு காலத்தில் இந்த மாதிரி இந்த சிராத்தம் தர்ப்பணம் எல்லாம் கற்றுக்கும் போது சொந்தமாக அந்த சிராத்தம் பண்ணும்போது அப்போ அவங்களுக்கு அது தேவைப்படுமேன்ட்டு இப்போயே வாங்கி வச்சுருக்காங்க. அந்த நல்ல மனுஷன் நல்லா இருப்பாங்க மேலே. அதான் என்ன சொல்கிறேன்னா, எந்த ஒரு பூஜையும் எந்த ஒரு இதுவும் நம்ம வந்து சரிவர செய்தோம்னு சொன்னால் பலன் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுடைய தாய் தந்தையோடைய சாட்சியம், குருவோட சாட்சியத்தை தீட்டு தோஷம் சொல்லவே சொல்லாதீங்க. அது நீங்கள் வந்து ஒரு மனித பிறவியே இல்லை. எந்த ஒரு பெண் பிள்ளை ஆண் பிள்ளையும் அப்பா அம்மாவோட ஆஸ்தியை பேயின்னு சொன்னாங்களோ, தீட்டு சொன்னாங்களோ, தோஷம் சொன்னாங்களோ அவங்க குழந்தையே இல்லை. அது ஒரு மிருகத்துக்கு சமமான. அதாவது ஒரு விஷயத்தை உணராமல் தப்பாக பேசக்கூடாது. நீ மற்றவனோட இறப்பை நீ என்ன வேணால் சொல்லிக்கோ, மற்றவங்களோட ஆசையை நீ என்ன வேணால் செஞ்சுக்கோ, ஆனால் உன்னோட அப்பா அம்மா குரு இந்த 3 பேரோட ஆஸ்தியும் 3 பேரோடைய இறப்பையும் சாட்சியம் சொல்லப்படுற இறப்பையும் புனிதமாக பாவித்து பூஜிக்கணும். இல்லைன்னா நம்மளுக்கு மாத்ரு பித்ரு தோஷம் கண்டிப்பாக வரும். இது ஆணித்தனமாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி சுடுகாடு பேய் இருக்குது, சுடுகாடு வந்து தோஷம் அப்படின்லாம் சொல்லாதீங்க. நம்ம மலேசியா நாட்டில் நம்ம அரசாங்கம் நம்மளுக்காக ஒரு கோயிலுக்கு ஒரு சுடுகாடு எழுதி வச்சுருக்குது. அந்த சுடுகாட்டில் போய் கர்ம காரியம் பண்ணுங்க. ஆத்தோத்தெலாம் செய்யணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு ஆத்தோத்தெலாம் இடம் இல்லை கர்மாடி செய்யறதுக்கு, அதெல்லாம் செய்யுது. தயவு செய்து ஒரு கோயிலும் ஒரு சுடுகாடு இருக்குது. அரசாங்கம் நம்மளுக்கு அரசியல்வாதிகளும் அரசாங்கம் நம்மளுக்கு நல்ல ஒரு இடம் அமைச்சு கொடுங்க. இப்போ எப்படி பிறப்புக்கு கோயிலுக்கு போகிறீங்களோ இறப்புக்கு சுடுகாட்டுக்கு போய் பூஜை பண்ணுங்கள், கருமாரி அங்கே செய்யுங்க, சுத்தம் பண்ணி அரசாங்கத்தை உதவிக்கிறங்க. அவங்க சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க, அதுக்குன்னு ஒரு மண்டபம் கட்டி கொடுப்பாங்க, அதில் வந்து தர்ப்பண காரியம் செய்யுங்க, அங்கே திலாயாகம் செய்யுங்க, அந்த ஹோமங்கள் செய்யுங்க. சுடுகாடு எதுக்கு சும்மா கட்டி போட்டு வச்சுருக்காங்க, எதுக்கு சும்மா இடம் கொடுத்து வச்சுருக்காங்க? அதுக்குன்னு அந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு காஷி மாதிரி, எப்படி மலேசியாவில் உள்ள இந்தியாவில் எல்லா சுடுகாடும் காஷி தான், காஷ்டிக்கு தான் போய் அங்கே அந்த யாகம் செய்யணும் இல்லை. எல்லா சுடுகாட்டையும் அரசாங்கம் ஒரு கோயிலுக்கும் ஒரு இடத்துக்கும் சுடுகாடு நம்மளுக்காக ஒதுக்கி வச்சு, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, சின்னவங்களுக்கு இருக்குது, மலையாக்காரங்களுக்கு இருக்குது, தமிழங்க இருக்குது. நம்ம சுடுகாடை கோயில் மாதிரி சுத்தம் பண்ணி அங்கே வந்து கருமாரிக்கிறதுக்கு ஆத்துவத்தில் போயிட்டு லைட் இல்லாமல் பாத்ரூம் இல்லாமல் உட்காந்து எல்லாம் கஷ்டப்படுறாங்க. ஏன் அங்கே உள்ள அரசியல்வாதிகளை பிடித்து, அங்கே உள்ள தலைவரை பிடித்து, கோயில் தலைவரை பிடித்து, ஐயா எங்களுக்கு சுத்தம் பண்ணி கொடுங்க, ஒரு அனுமதி கொடுங்க, ஒரு ஜாகா போடுங்கன்னா செஞ்சு கொடுத்துட்டு போகிறாங்க. அங்கே செய்தால் இன்னும் புண்ணியமாச்சே, பெரிய புண்ணியமாச்சு. ஏன் சுடுகாட்டை வந்து காடு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க? நான் அகோரிகள் நான் சொன்ன விஷயம் சொல்லிடுறேன். என்றைக்கு சுடுகாடு ரொம்ப அசுத்தமாக இருக்குதோ அப்போ தமிழங்க முன்னேற்றம் ரொம்ப குறையும். சுடுகாடு கோயில் மாதிரி சுத்தமாக இருந்து அங்கே பூஜை யாகங்கள் செய்யுங்க. சுடுகாடு நம்மளுக்கு கோயில் மாதிரி, நம்ம அப்பா அம்மாவோட சமாதி கோயில், இறந்தவங்களை அங்கே போய் புதைச்சிட்டு அது பேய் பிசாசு பூதம் சொல்லாதீங்க. நம்மளுக்கு தெய்வம் நம்ம அப்பா அம்மா தான். சுடுகாடு நம்மளுக்கு தெய்வம் கோயில். சுடுகாடு வந்து ஒரு பேருக்கு இடம் அப்படி நினைக்காதீங்க. மிகப்பெரிய தவறு. இந்த ஆடியோவை கேட்டு என் மேலே கோச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல. சில இடங்களில் சுடுகாடு அங்குள்ள மக்களுக்கு எங்கே இருக்குதுன்னு கூட தெரில. அரசாங்கம் எங்கே இந்த சுடுகாடை கொடுத்துருக்காங்க தெரில. சுடுகாடு காடு மாதிரி மண்டி கிடைக்குது. சுடுகாடே இப்போ இல்லை, வருங்காலில் எல்லாமே போயிடும் போல. நம்மளுக்குன்னு ஒரு இடம் ருத்ர பூமி, அதாவது சிவபெருமான் காலபைரவன் சந்தோஷமாக இருக்கிற இடம் ருத்ர பூமியான சுடுகாடு தான். அதான் காஷி. அப்போ இதெல்லாம் நம்ம சொல்லும் போது மனசு கஷ்டமாக தான். ஐயோ எங்கேயா சுடுகாடா அந்த இடத்துல எங்கேயா இருக்குது எனக்கே தெரியலையே. அப்புறம் விசாரிச்சு பார்த்தா அந்த இடத்துல இருக்குது, பார்த்தா காடு மாதிரி மண்டி கிடக்குது. மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன் இப்படி தான் செய்கிறாங்க எனக்கு வந்து தெரியல. வருங்காலத்தில் பல கற்றுக்குவாங்க, வருங்காலே இதை உணருவாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆசிகால பைரவி பைரவ பணம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருசங்கரி ரமேஸ்வாய பைரவ சிவம்.